இன்றைய தினம் சர்வதேச அகதிகள் தினம். சொந்த நாட்டில் வாழ சூழல் இடம் தராததால் வீடு உடைமைகளை இழந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயரும் அகதிகள் படும் பாட்டை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த வகையில் திருச்சியில் உள்ள முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் நிலையை பார்க்கலாம். திருச்சியின் கொட்டப்பட்டு, வாழவந்தான் கோட்டை ஆகிய 2 முகாம்களில் 3 தலைமுறைகளை கடந்து இலங்கை தமிழகதிகள் வசிக்கின்றனர். கல்வி, வேலைவாய்ப்பு பெற வசதியாக இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், இந்திய பாஸ்போர்ட் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் இந்திய அரசுக்கு முன்வைக்கின்றனர். இந்திய அம்சாவளி எங்களுக்கு ஒரு குடியுரிமையை கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாலும் நாங்கள் எப்படியே இருப்போம். எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க கூட ஒரு நல்ல நிலைமை எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கணும். ஆனால் அரசாங்க ஸ்கூல்னு சொல்கிறாங்க 5000 6000 கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து கட்டுறேன்னு தெரியலை. எங்களோட கடந்த காலம் போயிருச்சு. எங்கள் பிள்ளைய காலம், எங்கள் பேர பிள்ளைய காலம் சரி, அதுகளுக்கு சரி ஒரு நல்லது செய்யுங்க. நான் ஜெயலலிதா அம்மாவே நேராகவே பார்த்து பேசணுங்கிற ஒரு ஆசை தான். நான் அந்த அம்மாவை போய் சந்திக்க முடியாமல் நான் போய் இருக்கிறேன். 1970களில் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு வீடு வீதம் முகாம்களில் தரப்பட்டன. தற்பொழுது அவர்களுடன் மகன், பேரன் என 3 தலைமுறைகளைச் சேர்ந்தவர்களும் அந்த ஒரே வீட்டில்தான் இன்னும் வசிக்கின்றனர். அகதிகளுக்கு மாதந்தோறும் அரசு வழங்கும் 750 ரூபாயை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துவது சவாலாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். 2 வீலர் வாங்கணும்னாலும் அரசாங்கத்துக்கிட்ட போய் கேட்கணும். எங்க பேர்ல வாங்க முடியல. ஒரு வண்டியில வெளியில போகணும், ஒரு வேலை வாங்கி போனா வண்டியில போனா லைசன்ஸ் கிடையாது, போய் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்குது. எங்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்தாங்கன்னா நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கோம். அகதின்னு ஒன்று தினம் கொண்டாடி ஒரு பிரயோஜனம் இல்லை சார். எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கல. எந்த ஒரு எதை வாங்க போனாலும் எங்களுக்கு காசு தான் கேட்குறாங்கன்னா, அப்போ நாங்கள் இங்கே இருந்த அகதி நாங்கள் அதுக்கு பேச அவங்க நாட்டிலே செத்துருக்கலாம். எங்கள் தாய் தப்ப இங்கே கொண்டு வந்து ஒரு 10 ரூம்களை வச்சு அடைச்சி வந்து அங்கேயே நாங்கள் ஒரு அகதி கம்பி வேலைக்குள்ள நாங்கள் இருந்து இன்னமும் வந்துட்டு இருந்திருக்கலாம். இங்கே இருக்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. அகதிகளாக வந்தவர்களின் வாரிசுகளுக்கு இன்னும் அகதிகள் என்ற அங்கீகாரம் இந்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என்பது அவர்களின் ஆதங்கம். இதனால் வாழ்வாதாரம் கிடைக்காமல் முகாம்களுக்குள் இருக்க முடியவில்லை. வெளியே சென்றும் வேலை வாழ்வாதாரம் தேட வழியில்லை என்றும் அவர்கள் குறைபட்டுக் கொள்ளுகின்றனர். நான் 10th 440க்கு மேலே மார்க் எடுத்தேன். அது மாதிரி 12th 1000க்கு மேலே எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மெடிக்கல் காலேஜில் போய் இப்போ ஒரு சீட்டு கிடைக்கிறேன்னா மற்றவங்களுக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்து ஈஸியாக சீட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் நாங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கு டொனேஷன் கட்டி தான் காலேஜே சேர வேண்டியதாக இருக்குது. இலங்கை தவிர வேறு எந்த நாட்டுக்கும் செல்ல இந்திய அரசு தங்களை அனுமதிப்பதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வேறு நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்பது திருச்சி முகாம்களில் உள்ள இலங்கை தமிழகதிகளின் வேண்டுகோள். இந்தியாவில் வாழக்கூடிய மற்ற இந்தியர்களைப் போல தாங்களும் சுயசார்பு தன்மையோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. வேலை, கல்வி இவற்றை பெறுவதற்கு, மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு இரட்டை குடியுரிமை மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து லெனின்.